ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகம் சிறப்பா இருக்கிறேன். இன்னைக்கும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன? நீங்க அதை கொஞ்சம் பாசமா தான் கேளுங்க. நீங்க கேட்கிற மாடுலேஷனை ஒன்னு சொல்லும் சொல்லி தொலையும் அப்படின்னு இருக்குது, இல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க. என்ன சொல்லுங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே கேளுங்க, அப்பதானே கேட்க முடியும் கேள்வியும். வேட்டைக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி இடகுடமா கேட்டா ஏதாவது நான் உருப்படியே ஆன்சர் சொல்ற மாதிரி क्वेश्चन கேட்டா நான் சொல்ல முடியும். இதுக்கும் ஆன்சர் பண்ணலாம். போயிருக்கேன்னா போயிருக்கேன், போகலாம் போகலாம். காட்டுக்குள்ள என்னால தனியா போக முடியுமா? அது வேட்டை வேற வாடி இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. என்னதான் நான் வேட்டையாடுறது போயிட்டு இல்லங்க. எங்க ஊர் பக்கம் அந்த முயல் வேட்டைக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? நீங்க ஊர்ல இருக்கீங்க, சென்னையில நான் எந்த வேட்டைக்கு போறேன்? தனியா போக மாட்டோம், பசங்க எல்லாம் சேர்ந்து. இல்ல, சென்னையில நான் எந்த வேட்டைக்கு போறது? சரி, தெரியாம கேட்டாங்க. நீங்க ஒரு கிராமத்துல கேள்வியை கேட்கும் போது இந்த கொஸ்டினை இவங்க கிட்ட கேட்கலாமா, இதுக்கு இவங்க தகுதியானவங்களா தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கேள்வி கேட்கணும். சரி, எப்ப பார்த்தாலும் என்ன நீ வில்லேஜ் பொண்ணு இல்ல சிட்டி பொண்ணு என்ன மொக்க பண்றதே கொஸ்டின் கேட்டுட்டு வரீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வில்லேஜ் பொண்ணா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு எப்படி வில்லேஜ்? நான் எத்தனை வாட்டி சொல்றேன் சிட்டில பிறந்தேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நரி ஒரு முயலை வேட்டையாட போகுது. ஓகே. அப்போ பாஞ்சு அதை போய் கரெக்டா குறி வச்சு பொறுமையா இருந்தா அப்படியே பாஞ்சு அதை பிடிக்கக்கூடிய நேரத்துல முயல் என்ன ஆயிருது? எஸ்கேப் ஆயிருது. எஸ்கேப் ஆனோன்னு இந்த நரியால என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட இந்த முயல் என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சு, இந்த முயலை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துது முயலை. அந்த முயலுடைய காலடி தடங்களை பார்த்து இந்த பக்கம் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஓடுது. ரொம்ப நேரம் ஆகுது. அந்த முயல் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனாலும் அந்த காலடி தடத்தை தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, பயணிச்சுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அது ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் என்ன ஆகுது, அந்த இடத்துல விழுந்துருது. விழுந்தப்ப பார்த்தா அது பக்கத்துல விகாரமான சத்தங்கள் என்ன பண்ணுது, கேக்குது. என்னன்னு பார்த்தா ஓநாய்கள் ஊழையிடக்கூடிய சத்தம். பார்த்தா பெரிய பெரிய ஓநாய்கள்லாம் அதை சுத்தி என்ன பண்ணிடுச்சு, சுத்து போட்டுருச்சு. இப்ப அந்த நரிக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளால என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நினைச்சு அடுத்த செகண்ட் அந்த ஓநாய்கள் அந்த நரி மேல பாஞ்சு என்ன பண்ணிடுச்சு, கொன்றுச்சு. சோ நாமளும் சில நேரங்கள்ல நம்மளுடைய இலக்கு எது அப்படிங்கறத மறந்து ஏதோ நம்மள ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அந்த கோபம் என்ன பண்ணுது, நம்மள வேற ஒரு ட்ராக்ல மாத்தி விட்டுருது. நாமளும் தொடர்ந்து ஓடி போய் கடைசி அங்க என்ன பண்றோம், தோல்வியை தழுவுகிறோம். கண்டிப்பா. சோ அதே மாதிரி நம்ம இருக்க கூடாது அப்படின்றது கதை உணர்த்துது. இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலிதேசன் பார்க்கலாம். ஆலயதரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை நம்ம சிறப்பா தொடங்கிட்டோம். கதையில கேட்ட மாதிரிதான் இன்னைக்கு நாள் அமைய போது நமக்கு. இன்னைக்கான சிந்தனை என்னன்னா, கொஞ்சம் அதை தொட்டும் தொடாமலும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே அப்படின்னு சொல்லி சர்வதேச நம்முடைய சுய அக்கறை நாள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு நாள்.
சுய அக்கறை அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நம்ம மேலே காட்டிக்க கொள்ளக்கூடிய அக்கறைகள், அன்பான செயல்கள் அப்படிங்கிறது. இதுவும் செல்ஃபிஷ் ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்ல, கிடையாது. செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வேற, செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வேற. அப்போ இந்த செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த விஷயத்துல அதான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த செல்ஃபிஷ் என்ன, செல்ஃப் கேர்னா செல்ஃபிஷ்னா எனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறது. செல்ஃப் கேர்னா என்னோட உடல் நலத்திலையும் என்னுடைய உள்ள நலத்திலையும் என்னை சுற்றி இருப்பவர்களையும் நான் அக்கறை செலுத்துவது இல்லையா? கண்டிப்பா. பல நேரங்கள் நமக்கு எப்படி புரிதல் ஆயிருக்குன்னா, நம்ம இப்படி சொஞ்சா நம்மள செல்ஃபிஷ் நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சு செல்ஃப் கேரா செய்ய வேண்டிய விஷயத்த என்ன பண்ணிருந்தோம், விட்டுவிடுகிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துல கரும்பு சாறு ஏதோ சம்திங் ஒரு ஜூஸ் குடிக்க என்ன பண்றோம், ஒரு கடையில போய் நிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரும்பு சாறு குடிக்க. ஓகே, நான் குடிப்பதற்கு நான் விருப்பப்பட்டு என்ன பண்ணிருக்கேன், வந்திருக்கிறேன். அந்த இடத்துல அந்த கரும்பு சாறு ஒரு சிலருக்கு என்ன, எனக்கு 10 போதுமானதில்ல, ஒரு 5 பேர் போயிருக்கிறோம், 4 பேருக்கு தான் இருக்குது, ஒருத்தருக்கு இல்ல அப்படின்னா எனக்கு வேணாம், அப்ப நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறத நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு நம்ம வேணும்னு கேட்டு குடிச்சா நம்மள செல்ஃபிஷா நடந்துக்கிறோம் நினைச்சுக்குவாங்க. அதனால எனக்கு வேணாம் நம்ம சொல்லி ஒதுங்குறோம் இல்லையா? அது தீர்வு கிடையாது. அதற்கு மாற்று வழி நம்ம இருக்கக்கூடிய அந்த நாளை 4/5 ஷேர் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுதான் செல்ஃப் கேர். அப்போ இந்த செல்ஃப் கேர் நம்ம என்ன பண்ணிருந்தோம், பல நேரங்களை மறந்து செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஐயோ இது நினைச்சா செல்ஃபிஷ் நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்ல சாப்பிட அலையிறோம்னு நினைச்சிருவாங்களோ. சோ இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு நம்ம மேல நம்ம செல்ஃப் கேர் காட்ட வேண்டிய பல விஷயங்கள் என்ன பண்ணிருந்தோம், மறந்து விடுகின்றோம். அதை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சிறப்பு நாள் தான் இது. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எரேமியா 31வது அதிகாரம், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்ற இறை வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியான பகுதியாக சிந்திக்கிறோம். எரேமியா புத்தகம் 30வது அதிகாரத்திலிருந்து 33வது இறை வார்த்தை வரை இருக்கக்கூடிய 4 அதிகாரங்கள் புக் ஆஃப் கான்சலேஷன், அதாவது ஆறுதலை தரக்கூடிய புத்தகங்களாக இடம்பெற்றிருக்கிறது. இங்கு கடவுள் தீர்ப்புக்கு முன் நம்பிக்கையை வாக்களிப்பதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். குறிப்பாக உடைந்து, சோர்ந்து, குழப்பத்தோடு, ஏமாற்றத்தோடு, அவமானங்களுக்கு மத்தியில் நோய்களோடு சமாதானம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த, தத்தளித்து கொண்டிருந்த பாபிலோனிய சிறைவிருப்புக்கும் போது இறைவன் கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதிகளாக இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த இறைவன் எப்படி அவர்களை மீட்க வருவார், இந்த இறைவன் எப்படிப்பட்ட ஒரு மீட்பை கொடுப்பார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆறுதலையும் ஆசிரையும் தருகிற உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி நாம் கொண்டாட விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை நாம் வாசிக்கிற போது,
இஸ்ராயேல் குலத்திற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு தனிப்பட்ட இனம், தனிப்பட்ட குலத்துக்கு என்று சொல்லி தன்னுடைய மீட்பு திட்டத்தை இறைவன் குறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. எல்லா இனங்களும் இந்த மீட்பை, இறைவனின் மீட்பு செயலை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் காண விரும்புகிறார். மக்களை பாவங்களுக்காக சிதறடித்த, தண்டித்த அதே இறைவன் இப்போது நல் ஆயனாக தன் மந்தையை மீட்க, வழிநடத்த, பாதுகாக்க, பரிசுத்தத்தில் நிறைக்க வருவார் என்று சொல்லி எரேமியா நம்பிக்கையை உள்ளங்களில் விதைப்பதாக வாக்குறுதியை கொடுக்கிறார். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா 11வது வசனத்துல அவர் யாக்கோபே ஆண்டவர் மீட்கின்றார் என்று சொல்லுகிறது. மீட்பு என்பது தனிப்பட்ட செயல் அல்ல, விலை கொடுத்து பெற முடியாது. தனிப்பட்ட விதத்தில் நாம் முயற்சி எடுக்கிற போது அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் என்கிற மாபெரும் சக்தி முயற்சி எடுக்கிற போது அது ஆசீராய் மாறுகிறது. 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது எப்படிப்பட்ட அருளை, எப்படிப்பட்ட ஆசீரை இறைவன் கொடுப்பார் என்று பார்க்கிற போது தானியம் அன்றாட தேவைக்கு உகந்தது, திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கான ஒரு காரியம், எண்ணெய் அபிஷேகத்திற்கு, இன்னும் சிறப்பாய் அருளுக்கு என்று சொல்லி நாம் கைக்கொள்ளலாம். ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிற போது பலமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கைக்கொள்ளலாம். இப்படி பார்க்கிற போது இறைவனோடு இணைந்திருக்கிற போது இந்த தானியத்தால், திராட்சை ரசத்தால், இன்னும் விசேஷமாய் எண்ணெயால், ஆட்டுக்குட்டிகளால் நம்மை ஆசீர்வதித்து கொடைகளால் பூரிப்படைய செய்வார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. இறைவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையில எப்போதுமே வறட்சி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 13வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, ஏதோ ஒரு சாராருக்கு இந்த மீட்பு அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப அழகா, கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார்கள், இளைஞர்களும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு எல்லா பகுதி தரப்பட்ட மக்களுக்கும் இந்த மீட்பு, இந்த விடுதலை சொந்தம் என்று சொல்லி குறிப்பா சொல்றார். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது துக்கத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க இறைவன் காத்திருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில ஆறுதலை தர தயாராக இருக்கிறார். வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையில நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தயாராக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தைகளாக இறைவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்மை, நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, ஆயனாக மந்தையான எங்களை கனிமணி போல காத்து வழி நடத்தும். உணர்ந்திருக்கிறோம், எங்களால் தனிப்பட்ட விதத்தில், திறமைகளால், செயல்களால், வசதியால், அழகால் மீட்பை பெற முடியாது. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை மீட்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். இதோ அந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் தானியங்களால் நிறைத்து வழிநடத்தும், எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும், அருளால் நிறைத்து வல்லமையாய் எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும், திராட்சை ரசம் என்கிற மகிழ்ச்சியால் எங்களை தயகூர்ந்து நிரப்பி வழிநடத்தும். ஆட்டுக்குட்டிகள் வளமான வாழ்க்கை என்று சொல்ல எண்ணத்தால் எங்களை நிறைத்து வழிநடத்தும். உம்மை பிரிகிற போது நாங்கள் மீட்பை பெற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளவும், துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறீர், கண்ணீரை ஆறுதலால் நிறைக்கிறீர். இன்னும் விசேஷமாய் வேதனைகளில் சூழ்ந்திருக்கிற போது நம்பிக்கையை கொடுக்கிற உயிருள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு ஏற்புடையபடி வாழ ஆயனே மந்தையை காத்து தொடர்ந்து வழி நடத்தும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேல நாம மேல நாம காட்ட வேண்டிய சுய அக்கறை என்னென்ன அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் என்னுடைய உடல் நலத்திலும் என்னுடைய உள்ள நலத்திலும் நான் என்னை சரியா பார்த்துக்கணும், ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படி என்ன ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள நான் முதல் என்னிடம் அக்கறை செலுத்த வேண்டும். நிச்சயம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் நல அக்கறை செலுத்துவாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. காய்ச்சலா இருந்தாலும் சரி, உடம்பு சரியா இருந்தாலும் சரி, அம்மா சமைக்க வேண்டிய வேலையா செய்வாங்க. பிள்ளை பட்னியா இருக்கக்கூடாது, வீட்டுக்கார பட்னியா இருக்கக்கூடாது. காய்ச்சலா இருந்தாலும் சரி, உடலுக்கு ரொம்ப நோகா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகணும். இந்த ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டா எனக்கு சம்பளம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். இந்த சம்பளம் வந்தா தான் என் குடும்பத்தை என்ன பண்ண முடியும், பார்த்து கொள்ள முடியும். அப்போ சுய அக்கறை என் மீது இல்லாமல் குடும்பத்திற்காக இது தியாகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட சுய அக்கறை என்பது இங்க காட்டப்பட்டுதான் ஆக வேண்டும். போதுமான தூக்கம், போதுமான சாப்பாடு, போதுமான ஓய்வு, குறிப்பா நம்ம உடலை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம் உடல் மீது உடலுக்கு நாம் செலுத்தக்கூடிய சுய அக்கறை செயல்கள். ஒருவேளை தவறு இருந்தா இனி அதை தொடர்ச்சியாக செய்ய கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.
ஜூலை 24. புனித ஷார்பெல் மாக்லூ. லெபனான் நாட்டிலுள்ள பெக்கா காஃப்ரா பகுதியில் வாழ்ந்த ஆண்டன் சரியார் மாக்லூ பிரிஜிட்டா பெற்றோருக்கு கிபி 1828 ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் பிறந்தார் ஷார்பெல் மாக்லூ. கிபி 1831 ஆண்டு தன் தந்தையினை இழந்த மாக்லூ தாயாரால் இறை பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மாக்லூ மாரனைட் துறவற மடத்திலும் புனித மாரோன் துறவற மடத்திலும் பயிற்சி பெற்று கிபி 1859 ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துறவியாக அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 23 ஆண்டுகள் ஆண்டவரை தியானித்து தனிமையில் வாழ்ந்த அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1898 ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் பிரகாசமான ஒளி தெரிய இதனை கண்ட மக்கள் அவரது கல்லறையில் ஜெபித்து பல்வேறு வரங்களை பெற்றுக் கொண்டனர். அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் புதுமைகள் நிகழ்ந்ததால் 1950 மற்றும் 1952 ஆண்டுகளில் இவரது கல்லறை திறக்கப்பட இவரின் உடல் எந்தவித மாற்றமும் இன்றி அழியாமல் அப்படியே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருட்துறவி ஷார்பெல் மாக்லூ அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது முதல் 4 முறை திறந்து பார்க்கப்பட்டதாகவும் அவரது திருவுடல் அழியாமல் இருந்ததாகவும் சான்றுகள் கூறுகின்றன. அருட்துறவி ஷார்பெல் கல்லறையில் நிகழுகின்ற புதுமைகளை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977 ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் அருட்துறவி ஷார்பெல் மாக்லூப்பினை புனிதராக உயர்த்தினார். புனித ஷார்பெல் மாக்லூ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பக்கவாத நோயினால் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளின் நோய் நீங்கவும் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சுய அக்கறை என்னிடம் நான் எப்படி செலுத்துவது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்தது எந்த வழியில நம்ம செலுத்தணும்? சோ அடுத்தது என்ன வழிகள்ல எதற்காக அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா பிசிக்கல் செல்ஃப் கேர் ஆமா. அப்படிங்கிற மாதிரி 2வது வரக்கூடிய முக்கியமான விஷயம் மென்டல் செல்ஃப் கேர். கண்டிப்பா அது ரொம்ப எனக்கு முக்கியம். யாரு எங்க பார்த்தாலும் பயங்கர டிப்ரெஷனா இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்கு இந்த வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, அது எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. நான் இல்லைன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்க நம்ம என்ன பண்றோம்? அப்ப அதுவும் நம்ம கைகளில் தான் இருக்கின்றது. அப்ப நல்ல தியானம் செய்வது, நல்ல மெடிடேட் பண்றது, சர்ச்சுக்கு போறது, பிரேயர் பண்றது, நண்பர்களோடு பேசுவது, என்னுடைய மனதை நான் தூய்மையாக்கி கொள்வதற்கான வழிகள், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் என்னை விட்டு என்ன ஆயிரும், போக ஆரம்பிச்சிடும். அப்போ என் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு புலம்புவதற்கு பதிலாக அந்த மென்டல் ஹெல்த்தா, மென்டல் செல்ஃப் கேரா நான் செஞ்சு கொள்ள வேண்டிய வேலைகள், மெடிடேட் பண்றது, பிரேயர் பண்றது, இதெல்லாம் செய்து என்னுடைய மனநலத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். முதல் மாடியோடு ஒரு வீடு. முல்லாவுக்கு அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் அவரது மன்னர். மேல் பகுதியை படைத்தளபதிக்கு கொடுத்திருந்தார். படைத்தளபதியின் மனைவி கல் உரலில் மாவு இடிப்பாள். எங்கே?
முதல் தளத்திலே அவள் இடித்த இடி ஓசை இடியில் கீழ் வீடே இடி இடி என ஆடி போகும், அதிர்ந்து போகும். இது முல்லாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவாகி போய்விட்டது. தளபதியிடம் போய் மென்மையாக எடுத்து சொன்னார், மேல் தளத்தில் கல் உரலில் மாவு இடிப்பது நல்லதல்ல. பெருத்த இடியோசையாய் அது எங்களுக்கு இடியாய் விழுகிறது. கீழ்த்தளத்திற்கு வந்து நீங்கள் இடிக்கலாமே தரையிலே, கட்டடத்துக்கும் அதுதானே நல்லது. கேட்டவுடன் பொங்கிவிட்டார் தளபதி. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது மன்னர் கொடுத்த மாடி வீடு. அதில் என் மனைவி எப்படியும் இடிப்பாள். அதை நீ கேட்க தேவையில்லை. தரமாக அதட்டி அனுப்பிவிட்டார் தளபதி. பார்த்தார் முல்லா. மறுநாள் என்ன செய்தார் தெரியுமா? கடப்பாறை சகிதமாக கிளம்பி விட்டார். கிளம்பிய வேகத்தில் தனது கீழ்த்தள வீட்டு சுவரை இடிக்க ஆரம்பித்து விட்டார். சத்தம் கேட்டு ஓடி வந்த தளபதி, கீழே எதை போட்டு இப்படி இடிக்கிறாய் என்று அதட்ட, எனது வீட்டைத்தான், இந்த வீட்டை முற்றிலுமாக இடித்து விட்டு புதிதாக மாற்றி கட்டப் போகிறேன். இப்படி முல்லா சாந்தமாக சொல்ல, முட்டாள் முல்லாவா நீர்? கீழ் வீட்டை இடித்தால் மேல் வீடு என்ன ஆகும் யோசித்தீரா? இப்படி மேலும் தளபதி கத்த, அவர் நேற்று பொங்கிய அதே வார்த்தைகளால் இப்பொழுது முல்லா பொங்கிவிட்டார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது எனக்கு மன்னர் கொடுத்த கீழ்த்தள வீடு. இதை நான் எப்படியும் இடிப்பேன். அதை கேட்க நீ யார்? அதன் பிறகு அங்கே சமாதானம் நிலவியது. மேல் தள இடியோசை இனிதே நின்று போனது. எதிர்வினை அது வெளி உலகின் ஒலி அல்ல, உள்ள பிரதிபலிப்பு வலி. வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், பின் திணையையா அறுப்பான்? நீ எப்படி எதிர்வினை கொள்கிறாயோ அதுவே உன் வளர்ச்சியின் அளவீடு. உடனடி எதிர்வினை அது உணர்ச்சியின் குரல். தாமத சிந்தனையுடன் கூடிய எதிர்வினை அது ஞானத்தின் குரல். ஒவ்வொரு எதிர்வினையும் உன் உள்ளத்தின் கண்ணாடி. அதிலேதான் உன் உண்மையான முகம் தெரியும். எதிர்வினை என்பது வெளி செயல்பாட்டு விடையல்ல, உள் மன செயல்பாட்டுக்கான அறிகுறி. அதனால் மன அமைதி என்பது எதிர்வினையின் முடிவு நிலை அல்ல, எதிர்வினையே இல்லாத ஒரு நிலை. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அன்புக்கும் உண்டு, துரோகத்துக்கும் உண்டு. கெடுவது செய்யின் விடுவது கர்மம். கேடு என தெரிந்தால் அதனை விடுவதே உத்தமம். நினைவிருக்கட்டும் நட்பே, எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகைதான். இப்படி ஒரு காதல் பிதற்றல். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் விதி கூறுகிறது. ஆனால் காதலில் மட்டும் அந்த விதி தோற்று போகிறது. எந்த ஒரு எதிர்வினையும் அந்த சைடிலிருந்து இல்லையே, அது ஏன்? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேல நமக்கு நாமளே காட்டிக்கொள்ள வேண்டிய சுய அக்கறை செயல்கள். அடுத்ததா என்ன விஷயத்துல சொல்றாங்க? அடுத்ததா என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு உணர்ச்சிகளை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம ஒரு சிலரை மன்னிக்காம இருந்திருப்போம், அவங்கள மன்னிக்கணும். இல்ல நம்ம யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்காம இருந்திருப்போம், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா. இல்ல எனக்குள்ள அழுகணும் தோணுது, அந்த அழுகையை நான் வெளிப்படுத்த வேண்டும், என்னோட உணர்ச்சிகளை நான் வந்து வெளிப்படுத்தணும். அதுதான் என்னோட சுய அக்கறை, நான் என் மீது காட்டக்கூடிய சுய அக்கறை. கண்டிப்பா. இன்னைக்கு பலருக்கு நெஞ்சு வெளி வருது, பலருக்கு உடல் நோக்கு வருதுன்னா இந்த உணர்வுகளை வெளிக்காட்டாமல் நமக்குள்ள என்ன பண்றோம், டம்ப் பண்ணி வச்சு அது ஒரு கட்டத்துல நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த உணர்வுகளை சரிவர வெளிப்படுத்துவதும் கூட சுய அக்கறை. கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படுறது, அமைதியாக போக வேண்டிய இடத்துல அமைதியாக செல்வது, அழ வேண்டிய இடத்துல அழுவது, இது எல்லாம் சரிவர செஞ்சோம்னா என்னுடைய எமோஷனல் செல்ஃப் கேரை நான் சரியா பாத்துக்கிறேன்னு அர்த்தம். இல்லை என்றால் அதை சரிவர செய்ய இன்றிலிருந்து கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோஸ், இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா. நம்ம மீது எப்படி நம்ம ஒரு சுய அக்கறையா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது எப்படி அக்கறை எடுத்துக்கணும்? ஸோ அடுத்ததா எதில் அக்கறை செலுத்துவது நம்ம மீது நாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஹெல்த் நமக்கு தெரியும், மென்டல் ஹெல்த் நமக்கு தெரியும்,
எமோஷனல் ஹெல்த் மேபி புதுசாக இருக்கலாம், சிலருக்கு எல்லாருக்கும் தெரிந்து ஒன்றாக இருக்கலாம். அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலும் புதியதான விஷயம், இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னா டிஜிட்டல் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு என்ன டிஜிட்டலாக நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உட்கொண்டு கொண்டே இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சது தொடங்கி தூங்க போகிற வரைக்கும் ஏதோ சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணுறோம், நிறைய மெசேஜஸ் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், நிறைய இன்டேக் பண்ணுறோம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் வீடியோஸ் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கிறோம், அதிலே லைத்து போய் அதே மாதிரியான வீடியோஸ் என்ன பண்ணுறோம் தேடி தேடி பார்க்குறோம். சில நேரம் அது தேடாமலே நமக்கு என்ன பண்ணுது கிடைக்குது. இதை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஏதோ ஒரு டிராவல் பண்ணுறது கூட நமக்கு என்ன இருக்குது, ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்குது. ஏதாவது ஒரு சில காசிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பார்க்குறோம். அந்த அல்காரிதம் அது நமக்கு என்ன பண்ணுது, தேடி கொடுக்குது. அகைன் அண்ட் அகைன் திரும்ப அது போன்ற காசிப் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்தா நமக்கும் இயல்பாகவே மற்றவங்களை பற்றி காசிப் புரணி பேசக்கூடிய ஒரு தன்மை என்ன ஆயிருக்கு வந்து விடுகிறது. ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நான் உட்கொள்கிறேன், எதை நான் இன்டேக் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த மொபைல் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனிங் டைம் என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத முதல் தீர்மானிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைத்துக் கொள்வது அதுவும் நம்முடைய சுய அக்கறையில் சேரும். கண்டிப்பா இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஷாரன் கிளமெண்ட், நுரையீரல் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். என்னோட ஓபிடியில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற காமன் டவுட், எனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து ஆஸ்மாவாக இருக்கா இல்லை சிஓபிடியாக இருக்கா அப்படிங்கிறது. இன்றைக்கி அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ எனக்கு மூச்சு திணறல் வந்துட்டு போகுது. ஸோ இது வந்து யூஸ்வலாக இப்படி ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக். அது யூஸ்வலி ஆஸ்மாவாக தான் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ், அதாவது அந்த மூச்சு திணறலோ வீசிங்கோ இருக்கிறப்ப அது ஒன்ஸ் கியூர் ஆயிடுச்சுன்னா ஒரு பீரியட் ஃபுல்லாக நார்மலாக இருப்பீங்க. டில் த நெக்ஸ்ட் எபிசோட், அடுத்த எபிசோட் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருப்பீங்க. இதே வந்து உங்களுக்கு நார்மலாகவே ஆக மாட்டேங்குது, ஃபுல் இயருமே சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். அது வந்து சிஓபிடிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து மூச்சு திணறல் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போகுது வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். இது வந்து சிஓபிடிக்காக இருக்கலாங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. போன வருஷம் மூச்சு திணறல் கம்மியாக இருந்துச்சு, இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நுரையீரல் சிஓபிடியை நோக்கி போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. இதே ஆஸ்மா க்ரீன் ஃப்ளாகாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி நார்மல் ஆகணும். ஸோ வந்து இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. மூணாவது வந்து டெய்லி இருமி எனக்கு சளி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெட் ஃப்ளாக். இது வந்து சிஓபிடிக்கான ஒரு அறிகுறி. இதே ஆஸ்மாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும், சளி லேசாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த சளி தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா லைக்லி வந்து அது ஆஸ்மாவாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. ரொம்ப கட்டியாக சளி வருது, ரொம்ப அதிகமாக இருமி சளி டெய்லி வந்துக்கிட்டே இருக்குன்னா அது சிஓபிடிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நான்காவது வந்து என்னோட நுரையீரல் பிரச்சனை வந்து தூசி பட்டாலோ இல்லை போலன் பட்டாலோ இல்லை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்ட் இல்லை கெமிக்கல் பட்டா தான் எனக்கு வருது அப்படின்னா அது ஒரு க்ரீன் ஃப்ளாக். இது மோஸ்ட்லி ஆஸ்மாவாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதே சிஓபிடியா இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ்வலி ஸ்மோக்கிங்னாலேயோ புகை பட்டா ஏற்படுறதுனாலையும் வரதா இருந்தால் அது மோஸ்ட் லைக்லி சிஓபிடியாக இருக்கும். ஐந்தாவது வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலே இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஃபேமிலிலையும் இதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது மோஸ்ட்லி க்ரீன் ஃப்ளாக், மோஸ்ட் லைக்லி ஆஸ்மாவாக தான் இருக்க சான்சஸ். சிஓபிடிங்கிறது வந்து 40 இயர்ஸ்க்கு மேற்பட்டவங்க, அதிக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இல்லை விறகடுப்பு நிறைய யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ்வலாக அந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருமல் சளி ஏற்படலாம். இன்ஹேலர் யூஸ் பண்ணாலுமே எனக்கு சிம்டம்ஸ் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு ரெட் ஃப்ளாக். அது வந்து சிஓபிடிக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஏன்னா இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல சிம்டம் ரிலீஃப் இருந்துச்சுன்னா அது க்ரீன் ஃப்ளாக், உங்களுக்கு மோஸ்ட்லி ஆஸ்மாவாக தான் இருக்கும். பட் சிஓபிடியில் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணியும் கம்ப்ளீட்லி நார்மலாக உங்களால் வர முடியாது, எப்போவுமே ஒரு லெவல் ஆஃப் மூச்சு திணறல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஒரு ரெட் ஃப்ளாக் தான். இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்.
ஒன்று வந்து ஒரு முழு சென்டென்ஸ் கூட மூச்சு திறனல் இல்லாமல் பேச முடியலை அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு நெஞ்சு மார் அடைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ, உங்களுக்கு இன்ஹேலர்ஸ் அடிச்சுட்டே இருந்தும் உங்களுக்கு சுத்தமாக அந்த மூச்சு திறனல் குறையவே இல்லை அப்படிங்கிற பட்சத்திலும், நான்காவது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி 90% கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான ஆலோசனையும் கேட்டாச்சு. இதுவும் ஒரு செல்ஃப் கேர் போன்ற ஒரு ஆலோசனைகள் தான். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேல நாமளே செலுத்த வேண்டிய சுய அக்கறை, அதனால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சுய அக்கறை செயல் சொல்றோம்? அடுத்ததா என்ன சுய அக்கறை நம்ம செஞ்சுக்கணும்னா, ஃபினான்ஷியல் செல்ஃப் கேரா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நமக்கு தேவை இருக்கோ அப்ப நம்ம வந்து கடன் வாங்குறதோ இல்ல நம்ம செலவு செய்யறதோ இருக்கணும். தேவைக்கு அதிகமா நம்ம வந்து செலவு செய்யாம இருக்கணும். இந்த அதிகமா ஷேர் மார்க்கெட்டிங்ல நம்ம நிறைய போட்டுட்டு அது லாபம் வரும் நம்ம போட்டுட்டே இருப்போம் பாத்தீங்களா, அந்த லாபத்தை எடுக்க முடியாம லாஸ் பண்ணிடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க பண்ணாம, தேவைக்கு அதிகமா நீங்க செலவு பண்ணாம, என்ன தேவை இருக்கு, நமக்கு இது தேவையா, இது தேவை இல்லையா, நம்ம ஃபேமிலிக்கு இது போதும், ஏன்னா போதும் என்ற மனமே நமக்கு இருந்தா அது வந்து நலமுடன் வாழ வாய்ப்பா அமையும். நிச்சயமா நம்ம பல நேரம் இந்த ஃபினான்ஷியல் செல்ஃப் கேரை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. தாட்டு போட்டுன்னு கடனை வாங்கி ஏதாவது ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்றோம், செய்கிறோம். ஒருவேளை நாம இல்லை என்றால் அந்த கடன் சுமையை சுமக்க போவது யார்? சோ அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்கள்ல எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் நம்ம என்ன பண்றோம், செலவு செய்கின்றோம், இல்ல பொருட்களை வாங்கி குவிக்கின்றோம். அப்படி செய்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல நிர்கதியான நிலையில போய் என்ன பண்றோம், நிற்கின்றோம். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு ஃபினான்ஷியல் செல்ஃப் கேர், எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை, எது எனக்கு வேண்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், குறித்து பார்த்து நாம் அதை சரிவர கையாளுகின்ற பொழுது பொருளாதார சிக்கல் இன்றி மகிழ்வுடன் நம்மால் வாழ முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் மீண்டும் திரிகடுகம் எண் 54 3ஆம் பகுதியை பார்க்கிறோம். அறிவற்ற செயல்கள். எவையெல்லாம் அறிவற்ற செயல்கள்? ஒன்று, தன்னலத்தோடு இருந்து பிறருக்கு உதவாமல் இருக்கிற அந்த தன்மை அறிவற்ற செயல். 2, சினத்தோடு கோபத்தோடு இருந்து கொண்டு அங்கு நன்மையான செய்தியை சொல்கிறேன் என்று சொல்கிற அந்த தன்மை அறிவற்ற செயல். 3, பிறரை பழித்துரைக்கின்ற அந்த சொல்லாடல்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் பயனற்ற அறிவற்ற செயல். இன்று நாம் 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கிறோம். அறிவற்ற செயல்கள். தன் பயம் தூக்காரை சார்தலும், தாம் பயவா நல் பயம் காய்வின் கண் கூறலும், பின் பயவா குற்றம் பிறர் மேல் உரைத்தலும், இம்மூன்றும் தெற்றனவு இல்லார் தொழில். திரிகடுகம் 54. பிறர் மேல் குற்றப்பழி சாட்டக்கூடாது. எதுக்கு குற்றம் சாட்டணும்? அதான் இயேசு சொல்வார், தீர்ப்பிடாதீர், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீங்க. தீர்ப்பிடுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாருக்கு தகுதி உண்டு? அந்த குற்ற தன்மையிலிருந்து மீட்டு எடுப்பதற்குரிய அதிகாரம் கொண்ட, வாய்ப்பு கொண்ட, வலிமை கொண்ட கடவுளுக்கு மட்டும்தான் அந்த தகுதி, அந்த அதிகாரம் உண்டு. எனவே இங்கு குற்றம் கூறுதல் என்பது தேவையில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ சில நேரங்களிலே நம்மை நாமே வியந்து போற்றி, நான் நல்லவன், இப்படி என்னை போல் யார் உண்டு என்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவர்கள் தான் பெரும்பாலும் அடுத்தவர்களை குற்றம் கூறுவார்கள். அந்த குற்றம் கூற வேண்டிய தேவையில்லை. உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராக, உங்கள் விண்ணகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராக, நிறைவுள்ளவர்களாக இருங்கள். அவ்வளவுதான். அவர் எவரையுமே இங்கு குற்றப்பழி சாடிக்கொண்டிருந்தால் இங்கு எவரும் நிற்க இயலாது, வாழ முடியாது என்கிற அந்த தன்மையெல்லாம் உணர்ந்தாக வேண்டும். இதில் நாம் பிறரை குற்றப்பழிக்கு உள்ளாக்குகிறோம் என்றால் முதல்ல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? கடவுள் தான். ஏன்னா கடவுள் தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ அவருடைய படைப்பையே நாம் இழிவுபடுத்துகிறோம். 2வது, அவருடைய சாயலில் இங்கு மனிதர்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சாயல் படைக்கப்பட்ட இவர்களை தீர்ப்பிடுவதும் குற்றம் சாட்டுவதும் இது பாவம். கடவுள் தான் கண்ணீர் வடிப்பார். இந்த பாருங்க, என் படைப்பை, என் சாயலில் உருவான மனிதர்கள் இப்படி திட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க என்று கடவுளுடைய கண்ணீருக்கு நாம் ஆளாகக்கூடாது, அவரை நாம் கண்ணீர் சிந்த வைக்கக்கூடாது என்பது எங்களுக்கு. எனவே தீர்ப்பிடக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது. அதுவும் தான் ஒரு குற்றத்தை செய்து கொண்டு அடுத்தவர் மேல் குற்றப்பழி என்கின்ற அந்த தன்மைக்குள் நுழைந்து விடவே கூடாது.
அது அறிவற்ற செயல், அது ஆன்மீகமற்ற செயல் என்று பார்க்கிறோம். வள்ளுவர் இவ்வாறு கூறுவார், வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. எப்பா, நன்மை இல்லாத செயலை செய்திடாதீங்க. அதை போன்று தன்னைத்தானே பெருமை பாராட்டுகின்ற அளவுக்கு வியந்து போற்றி போலுகின்ற அந்த தன்மை வேண்டாம். அங்கு அவையடக்கம் வேண்டும், தன்னடக்கம் வேண்டும், அடக்கம் உடைமை. தற்பெருமை வேண்டியதில்லை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. மாறாக அடுத்தவரை அவருடைய அந்த கடவுள் சாயல் தன்மையில் இருக்கிற நன்மைத்தனங்களை எல்லாம் கண்டுபிடித்து அதை எடுத்து அதை நாம் போற்றி புகழ வேண்டும். கணவன் மனைவி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அந்த நன்மைத்தனத்தை எடுத்து சொல்லட்டும். இங்கு குற்றம் சாட்டுதல், பழி சொல்லுதல் வேண்டியதில்லை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், பார்த்துடுங்க. இங்கு நாம் கடவுளையும் குற்றம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எவரையும் குற்றம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை பிறருடைய அந்த தீய தன்மையினால் அங்கு ஒரு பாதிப்புக்குள்ளாகிறோம் என்றால் அதை பொறுமையாக தியாகத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதே வேளையில் அந்த குற்ற பின்னணியில் இருந்து அவர் மீண்டு வருவதற்கு நான் என்னென்ன செய்யலாம், நம்முடைய அறிவாற்றலோடு ஆன்மீக தன்மையோடு செயல்பட்டு அவரை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்னும் நாம் பார்க்கிற ஒரு தனித்தமிழ் சொல் குற்றம். குற்றம் ஆக பாவம் என்கின்ற அந்த ஒரு சொல்லும் இருக்கிறது. அது ஒரு ஆன்மீக தன்மையில் சொல்லப்படுகிற ஒன்று. ஆனால் குற்றம் அது பொதுவாக இருக்கின்ற ஒன்று. குற்றம், குறை, இப்படியெல்லாம் சொற்களை நாம் பயன்படுத்தலாம். குற்றம் என்பது பழி, பிழை, தவறு, தப்பு, இப்படியெல்லாம் அந்த சொற்களை கொண்டதாக இருக்கும். நாகேஷ் திருவிளையாடல் படத்தில் ஒன்று சொல்லுவார், அந்த நக்கீரரை பார்த்து, பாட்டு எழுதி பேர் வாங்குற புலவர்களும் உண்டு, பிறர் எழுதின பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குற புலவரும் உண்டு, நீர் எந்த வகை என்று உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நக்கீரன் இப்படி சொல்லுவார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று. அது ஒரு நீதியின் தன்மையில், ஒரு சமத்துவ தன்மையில், ஆள் பார்த்து செயல்படா தன்மையில், கடவுள் என்றாலும் கூட அவர் அங்கு ஏழைகள் எல்லாம் கையேந்தி தான் வாழணுங்கிற திட்டத்தோடு தான் அவர் இருந்தார்னா அந்த கடவுளும் கூட குற்றவாளி என்று சொல்கிற நக்கீர தன்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நான் பாதிக்கப்படுகிறேன், அதனால அடுத்தவங்களை நான் பழி சுமத்துறேன், அல்லது நான் என்னை பாதுகாத்து கொள்ளணும், அடுத்தவங்கள நான் தீர்ப்பிட்டா எப்படியோ பாதுகாத்துக் கொள்வேன், அப்படிப்பட்ட ஒரு தன்மை கூடாது. எனவே அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் பார்க்கின்ற இந்த செய்திகள் அனைத்தையுமே உள்ளத்தில் பதித்து கொண்டு கடவுளுக்கு திருவிழமானார் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடகம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இந்த இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர்ல நம்ம எப்படி சுய அக்கறையோடு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததா எந்த விஷயத்த சொல்றாங்கன்னா ரிலேஷனல் செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உறவுகளுக்கு இடையில் நாம் காட்ட வேண்டிய சுய அக்கறை அப்படிங்கிறது. இந்த சுய அக்கறை என்னன்னா வெரி சிம்பிள். எந்த உறவுகள் எனக்கானவர்கள் அல்ல பிரித்து பார்க்க வேணும். இதுல மூணாவது ஒன்று டாக்ஸிக் அப்படின்னு ஒன்று. இப்ப எனக்கானவர்கள் யாரு அப்படிங்கிறத இனம் கண்டு கொண்டு அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, நான் தோல்வி அடைகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை தேற்றி விடுவார்கள். நான் வந்து துவண்டு நிற்கின்ற பொழுது ஓகே பரவாயில்ல, இன்னும் முன்னோக்கி செல்லலாம் அப்படின்னு உத்வேகம் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ இதுவங்க எனக்கானவர்கள். எனக்கு அல்லாதவர்கள் என்னை பத்தி எதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அவன் உண்டு அவன் வேலை விட்டுன்னு பார்ப்பான், அவனை பத்தி நானும் கேர் பண்ணிக்க வேண்டிய அக்கறை என்பது கிடையாது. இந்த டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களோடு இருக்கிறாங்கன்னா நான் முன்னோக்கி சொல்வதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னோக்கி இழுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ இப்படி எனக்கு பிரித்து பார்க்க தெரிந்து நபர்களை நான் பிரித்து வைக்கிறதுனால ஐயோ அவங்கள ஒதுக்கிட்டா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, நமக்கு எல்லாரும் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க நம்மால் வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாது. ஸோ அப்போ நமக்கானவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அதை தெரிந்து கொண்டு நமக்கு இவங்க இல்லையா, செட் ஆகலையா, ஒரு குட் பை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்றது தான் ரிலேஷனல் செல்ஃப் கேர் அப்படிங்கிறது. அது இல்லாம நாம் இருக்கின்ற பொழுது சண்டை சச்சரவுகள் நிறைந்த உறவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனா கடைசி வரைக்கும் நமக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலியும் வேதனையும் மட்டும்தான். கண்டிப்பா அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உங்கள் பெயர், உங்கள் முகவரி, உங்கள் தொலைபேசி எண், உங்கள் புகைப்படம் மற்றும் பிற தனிப்பட்ட தரவுகள் உங்கள் அனுமதி இல்லாமல் இணையதளங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? திரைமறைவிலிருந்து யாரோ ஒருவர் சீண்ட பார்க்கிறாரா? டாக்ஸிங் என்னும் சைபர் குற்றத்தையும் அதன் தீவிர தன்மையையும் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? யோவான் 8:1-11 வரை.
மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் நடுவில் நிறுத்தி அவமானப்படுத்துகின்றனர். அவளின் தனிப்பட்ட வாழ்க்கையை வீதிக்கு இழுத்து வருகின்றனர். அப்பெண்ணின் குற்றத்தை எல்லாரிடமும் சொல்லி அவள் சாக வேண்டியவள் என்பதை பதிவு செய்கின்றனர். இயேசு அவர்களின் தீய மனநிலையினை அறிந்து அப்பெண்ணுக்கு இரக்கம் காட்டுகிறார். இயேசுவின் காலத்தில் நடந்தது போல இன்றைய காலகட்டத்திலும் ஏழை எளிய வலுவில்லாத மனிதர்கள் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் முன்னால் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானப்படுத்தப்படுகின்றனர். இன்று அவர்கள் சார்பாக பேச இயேசுக்கள் தான் இல்லை. யாருக்கும் தெரியக்கூடாது என்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தனிப்பட்ட வங்கி விவரங்களையோ, ஃபோன் நம்பர்கள் அல்லது இமெயில் விவரங்களையோ, புகைப்படங்கள் அல்லது காணொளிகளையோ, ஆவணங்களையோ அந்த மனிதருக்கோ நிறுவனத்திற்கோ ஊறு விளைவிக்கும் நோக்கத்துடன் வலைத்தளங்களில் பகிரும் செயலை டாக்சிங், DOXING என்கிறோம். டாக்சிங் என்கிறோம். 2024ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட FIR வலைத்தளங்களில் அனுமதி இல்லாமல் பகிரப்பட்ட நிகழ்வை டாக்சிங்கிற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். டாக்சிங் ஒரு சைபர் குற்றமாகும். நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பணியாளர், காதல் முறிவால் புறக்கணிக்கப்பட்ட காதலன், பண மோசடியால் ஏமாற்றப்பட்ட நண்பர்களில் ஒருவன், சக நிறுவனத்தின் வளர்ச்சியை சகித்து கொள்ளாத போட்டி நிறுவனம் என்று இப்படி யார் வேண்டுமென்றாலும் டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தில் ஈடுபடலாம். டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தை எதிர்கொள்ள நாம் நம் சைபர் பழக்கத்தை, சைபர் எட்டிகெட் ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தெரியாத நபர்களில் இருந்து வந்த மின்னஞ்சல் லிங்கை கிளிக் செய்யாமல் இருப்பது, தனிப்பட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்யாமல் இருப்பது, டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, ஆன்லைன் சர்வேக்களை தவிர்ப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் டாக்சிங் போன்ற சைபர் குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடும். பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் பெற்றோரிடமோ ஆசிரியரிடமோ அல்லது சைபர் கிரைம் காவல்துறையிடமோ தகுந்த ஆதாரத்தோடு தங்களின் நிலைமையை எடுத்துரைக்க முன்வர வேண்டும். ஒருவருடைய பெயரை அல்லது ஒரு நிறுவனத்தின் பெயரை கெடுக்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்போடு சைபர் குற்றவாளிகள் இணையதளங்களையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்துகின்றனர். நீதி நியாயம் என்ற பெயரில் ஒருவரின் தனிப்பட்ட தரவுகளை பகிர வேண்டாம். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பிறரின் தாண்மையை உடைக்க வேண்டாம். மனித மாண்பை காக்கும் பொறுப்பு சட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு. கல்லெறியும் கூட்டத்தை இயேசு தடுத்து நிறுத்தியது போல சமூக ஊடகம் வழியாக கல்லெறியும் கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துவது காலத்தின் கட்டாயம். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேல நாம நம்ம மீது காட்ட வேண்டிய சுய அக்கறை செயல்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததா நான் சொல்றேன். அடுத்ததா ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து சுய அக்கறையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஜெப வழியில நம்ம வந்து ஒரு சுய அக்கறையை நம்ம வந்து காட்டணும். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ரோசரி சொல்லணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அட்லீஸ்ட் கடவுளுக்கான ஒரு நேரத்தை நம்ம வந்து கொடுக்கணும். நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ நம்ம பார்க்கறோம்னா நல்ல ஸ்டோரிகளை நம்ம பார்க்கணும், நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும், அந்த நல்ல விஷயத்தை 4 பேருக்கு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி சுய அக்கறையை நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இந்த மனிதன் எல்லாருமே என்னன்னா ஒரு ரெஸ்டிங் ஷோல்டர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆறுதல் அடையக்கூடிய ஒரு தோள்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து நம்முடைய அப்பா அம்மாவா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஆனா அதை விட மேலான ஒரு ரெஸ்டிங் ஷோல்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு நான் என்னோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எனக்கு அவருக்கு அடிக்கடி சண்டை வரும். நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுன மாதிரி தான் பேசுவேன். அப்படிதான் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவர்கிட்ட பேசுறதே உண்டு. அப்ப நீ இல்லாம நான் அதை செஞ்சு காட்டுறேன் பாப்போமா, என்ன எப்ப பார்த்தாலும் நான் கேட்கற தரமாட்டேங்க இப்பெல்லாம் சில நேரம் சண்டை போட்டு கடைசி எங்க வந்து நிக்கும்னு பாத்தீங்கன்னா, ரைட்டு சாரி உங்ககிட்ட தான் சரண்டர் ஆகணும், வேற வழியே இல்ல, எப்படியா தனக்கு என்ன பண்ண முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கடைசி எங்க போய் காலில் விடுவோம்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் காலில் விடுவோம். ஸோ அதுதான் ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர். நம்மள வந்து கசன்னு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட்ல ஒரு அமைதியான மனநிலைக்கு நம்ம எல்லாம் வந்து அப்படி ஒரு நிசப்தத்துல அவருடைய சப்தத்தின் ஒளியை நம்ம கேட்பதற்கு என்ன ஒரு வழியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப். பைபிள் வாசிக்கிறதா இருக்கலாம், ஜபம் பண்றதா இருக்கலாம். குறிப்பா ஜபமாலை குறித்து ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப அற்புதமான ஒரு காணொளி, ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் இமேஜ். விண்ணக வாசல்ல யார் இருப்பா,
பேதுரு. அவர் தான் வந்து அவர்கிட்ட தான் விண்ணகவாசலுடைய சாவி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்ட்டூன் அதை மீன் பண்ற மாதிரி பாரடைஸ், அது ஹெவனுடைய கேட் இருக்கும். அந்த கேட்டு கிட்ட பேதுரு நிற்பாரு. மாதா ஹாய் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. உள்ள என்ட்ரு ஆகி போனா மாதாவுடைய அந்த கவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கால்கள் தெரியும். என்னடா இவ்வளவு கால் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து ஜெபமாலையின் மகத்துவம், பவர் ஆஃப் ஜெபமாலை சொல்றதுனால மாதா பின்னாடியே போயிருக்காங்க. மாதா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விண்ணகத்திற்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ நம்ம அப்போ அப்போ ஜெபமாலையுடைய மகத்துவம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு புகைப்படம். பார்த்தனுச்சா சம புகைப்படம்லாம் நல்லா கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்கல்ல. இந்த ஏஐ வந்ததுல இருந்து வித்தியாசமா நம்ம பார்க்க முடியுது. நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கண்டு வர முடிகிறது. அப்போ அது போல இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் கேர் நம்மள அடுத்த நிலைக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில கொண்டு போகும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பொதுவாக நம்ம ஏலத்தோட்டங்களில் இந்த நிமிஷத்தில் வந்து பார்த்தா அதிகமான மழை பெய்து ஒரு அழுகல் குணம் எல்லா பக்கமும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக இந்த மாதிரி பாதிப்பை நம்ம தவிர்க்கிறதுக்கு பல்வேறு விதமான முறைகள் நம்ம செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கேவிகே கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அல்லது வந்து ஏதாவது வேளாண்மைத்துறை அலுவலகங்கள் இருந்ததுன்னா அங்கே ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற திரவம், சூடோமோனஸ் அப்படிங்கிற திரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது பவுடர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திரவம்னா ஒவ்வொரு லிட்டரு, பவுடர்னா 2 கிலோ. இதை வந்து தண்ணியில் கலந்து மீனமிலம் 1 லிட்டர் கலந்து வைக்கணும். இதை நம்ம எல்லா நிலங்கள்லேயும் மழை பெஞ்ச அமைப்புள்ள நிலங்களில் தரையில் ஊற்றிக்கிறது ரொம்ப முக்கியங்க. எல்லா பயிர்களோட தூரில் படுற மாதிரி ஊற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை கொஞ்சம் தயவுசெய்து பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய பயிர்களோட சரங்கள் பாதிப்பாகி கொஞ்சம் வெம்புன மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த வெம்புன மாதிரி ஒரு சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில கரைசல்கள் நம்ம தெளிக்கலாம். அதில் முக்கியமானது நம்ம இயற்கை விவசாய கரைசல்களை பொறுத்தவரை மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா, இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம தெளிக்கலாங்க. அல்லது இது செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஈயம் கரைசல் தெளிக்கலாம். இது கூட நம்ம உயிர்கரைசலாவது அல்லது சாணப்பாசி கரைசலாவது கலந்து அப்படி தெளிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஈயம் கரைசலோட ஒன்று மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா தெளிக்கலாம், அல்லது இந்த கரைசல்களை தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறப்ப அது சரங்கள் மேலே பட்டு நம்ம தட்டைகள் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி தெளிக்கிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த மழைக்காலத்தில் ஒரு பொதுவான ஈரம் கிடைக்கும். இந்த ஈரத்தில் நமக்கு ஒரு பக்கம் அழுகல் வர வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விட்டு விட்டு மழை வர நேரத்தில் பூச்சி தாக்கமும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நம்ம பயிர்களை காப்பாற்ற சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி இந்த திரவங்களும், இது கூட வெர்டிசிலியம் லக்கானியும் 1 லிட்டர் கலந்துக்கணும், சூடோமோனஸ் 1 லிட்டர் கலந்துக்கணும். இது பவுடர் வடிவில் கூட உங்களுடைய மயிலாடும்பாரா, பாம்பாடும்பாரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே நம்ம தமிழ்நாட்டில் தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த பகுதிகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டா, இதை பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கிட்டா தெளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல திரவமாக ஏலக்காயில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மழை முடிஞ்ச நேரத்தில் முக்கியமாக வந்து இந்த ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுகல் நோய் வர வாய்ப்பு இருக்குது. இந்த அழுகல் நோய் ஏன் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரம் தட்டைகள் பாதிக்கப்பட்ட ஓட்டை விழுந்த தட்டைகள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தில் நம்ம மழை ஈரம் பட்டு அதனால் அழுகல் வந்து இந்த ஃபியூசாரியம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அந்த சூடோமோனஸை கலந்துக்கங்க. கலந்து தெளிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூஞ்சை தொற்றுலேருந்து நம்ம மாறிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த காலத்தில் ஒரு முறையாவது மாதம் ஒரு முறையோ
அல்லது மாதம் 2 முறையோ தெளிக்கிற மாதிரி இந்த ஈயம் கரைசல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. ஈயம் கரைசலை தயார் பண்ணி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து தெளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இலைகள் வந்து இந்த மழை நேரத்தில் உணவு தயாரிக்கவும் கொஞ்சம் திடமாக இருக்கவும் பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த உயிர் கரைசல் கொடுக்கலாம். உயிர் கரைசல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், 15 லிட்டர் தண்ணி கோமியத்தோட 10 லிட்டருக்கு சாணம் கலந்து 3 முட்டை கரைச்சி தினசரி கலந்து வச்சு 7 நாளுக்கு அப்புறம் தெளிக்கிற திரவம். இதிலேருந்து 1 லிட்டர் எடுத்து கலந்துக்கலாம். கலந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கவனம் வந்து ஏலக்காய் விவசாயத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மண்ணில் கீழே விழுந்த அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து ஒரு குறுக்க ஒரு வரப்பு மாதிரி போட்டுக்கணும். நிலத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து அரிச்சிட்டு போகாமல் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். ஒரு குறுக்க போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த மண் அரிக்காமல் இருந்ததுன்னா செடிகள் வந்து எப்பயும் போல் ஒரு பசுமையாக இருந்து காய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இது நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம், பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சுய அக்கறை எப்படி நம்ம மீது காட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி காட்டணும்? அடுத்ததா என்ன சுய அக்கறை செயல் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும், எதுல நம்ம சுய அக்கறையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் செல்ஃப் கேர் அப்படிங்கிறாங்க. ஸோ விவிலியத்தில் சொன்ன மாதிரி சீசருக்குரிய சீசருக்கு, கடவுளுக்குரிய கடவுளுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி வேலைக்குரியதை வேலைக்கும், நம்முடைய வாழ்க்கைக்குரிய நேரத்தை வாழ்க்கைக்கும் கொடுக்க வேண்டும். சொல்லுவாங்க, முத்து எடுப்பதற்காக கடலில் மூழ்குபவர்கள் கூட கொஞ்ச நேரம் அந்த மூச்சு காற்று சுவாசிப்பதற்கு திரும்ப என்ன பண்றாங்க, மேல வந்து அந்த மூச்சை இழுத்துட்டு தான் திரும்ப என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. கடைசி வரைக்கும் உள்ள இருந்து நான் முத்து எடுத்துட்டாயா வெளியே வருவன் வர்றது கிடையாது. பல தடவை மேலே கீழே அவங்க போயிட்டு வந்தா தான் அந்த முத்து அவங்களால நம்ம எடுக்க முடியுது. அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கையில நேரம் ஓகே, கண்டிப்பா நமக்கு வேலை என்பது ஒன்று நிச்சயமா தேவை. அதன் மூலம் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து தான் நீங்க நம்ம என்ன பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியுது. இல்லை ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ அதனுடைய பொருளாதாரத்தை நாம் ஈட்டுவதற்கு அது நமக்கு ஒரு வழிகால். ஆனா என்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை, என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் அதில் செலவிடுதல். ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட காசு நிறையா இருக்கும். நம்மளுடைய மகிழ்வோடு அதை செலவழிப்பதற்கு நண்பர்கள் இருப்பாங்களான்னு கேட்டா உண்மையான நண்பர்கள் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நமக்கு ஆபத்து அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணா அடுத்த செகண்ட் வந்து நிற்கக்கூடிய ஃப்ரெண்டு இருப்பானா அப்படின்னு கேட்டா ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க. TCYM நம்முடைய தமிழக கத்தோலிக்க இளைஞர் இருக்கிறப்போ இன்னப்போ அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்றாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ ஒரு முறை அம்மா சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வரப்போ ஏதோ ஊர்ல வந்து பேருந்து இல்லை, அங்க நிற்க வேண்டிய சூழல். இப்போ என்னடா பண்ண அப்படின்னா, நைட்டு 11 மணி 12 மணிக்கு அங்கே இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இருந்துட்டு, இந்த மாதிரி இப்படி உங்கள் ஊருக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து மெனக்கிட்டு கூட்டுவான். ஸோ இப்போ இந்த மாதிரியான நண்பர்கள் கிடைக்கிறதுலாம் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். அப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல நான் வந்து வேலைக்கு மட்டுமே கொடுத்துட்டேன்னா இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னால் சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை என் ஃபேமிலி மட்டுமே போனா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற என்னால் முடியாது. அப்ப இந்த ரெண்டையும் சரிவர பார்த்துக் கொள்வதுதான் செல்ஃப் கேர். அதுல நான் அக்கறை செலுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஞாபக சக்திக்கு பார்ப்போம். பொதுவாக குழந்தைகளுக்கும் ஞாபக சக்தி குறைவு, படிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் வயதானவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, ஞாபக சக்தி குறைவுங்கிறது. அது வயது காரணமாக ஞாபக சக்தி கம்மியாகலாம், தூக்கமும் கம்மியாகலாம். ஆனால் குழந்தைகளுக்கே இந்த காலத்தில் ஞாபக சக்தியும் குறைவாக இருக்குது, தூக்கமும் குறைவாக இருக்குது. இந்த ரெண்டு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து வீக்னஸ்ஸு, சில பயிற்சியின்மை, சில தேவையற்ற வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது. உதாரணத்துக்கு ஃபோன் பார்க்குறது, லேப்டாப் தூக்கி வச்சுக்கிறது, டிவி பார்க்குறது, புரியுதுங்களா? திசை திரும்புது. அப்போது முக்கியமானதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. படிப்பில் ஞாபகம் குறைவு வருது. இது பேசிக்காக கவனிக்கப்பட வேண்டியானது. இதே வயதானவங்களுக்கு ஏஜ்னால வரக்கூடியது, அது நார்மல் கூட. இன்றைய காலகட்டத்தில் பல நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மெடிசனோட சைடு எஃபெக்ட் ஞாபகம் வருது. அது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, பயிற்சிகள் தான் நம்ம கொடுக்கணும். டயட்டு ப்ளஸ்ஸு பயிற்சிகள், மெடிசன்ஸ் ஓரளவுக்கு தான். அதுவும் நம்ம ஆயுஷ் சிஸ்டத்தில் சைடு எஃபெக்ட் கிடையாது, அது நம்ம கொடுக்குறோம். அடிஷ்னலாக அவங்களுக்கு பயிற்சி கொண்டு வரணும், டயட்டும் ஃபாலோ பண்ணணும்.
டயட்டில் நிறைய சொல்கிறோம். இப்போ நிறையா இந்த சிறுதானிய உணவுகள், நட்ஸு, சீட்ஸு, காய்கறி, கீரைகள், பழங்கள், வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். கூட அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் பயிற்சிகள் அப்படிங்கிற போது தோப்புக்கரணம் ஒரு அற்புதமான உடற்பயிற்சி. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வர்றதுக்கு இப்போ வந்து சில குழந்தைகள் ரொம்ப லேசியாக இருக்குது, சில குழந்தைகள் ரொம்ப ஹைப்பராக இருக்குது, ஆப்போசிட்டில். ஆமாம், அப்படி இருக்குது. அப்போது அதை வந்து நடுநிலைப்படுத்தணும், பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம டயட்டும் பண்ணணும், உடற்பயிற்சியும் பண்ணணும். ஃபுட் தெரப்பி இது நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி, நம்ம கொடுக்குற மருந்துகள் வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரி. இட் இஸ் நாட் மெடிசன். ஆக்சுவலி ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் பூஸ்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த முத்ராஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணும்போது அந்த ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம். இப்போ சில குழந்தைகள் வந்து பிடிவாதமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ தூங்கிட்டு இருக்கோம், ஸ்கூலுக்கு போனோம், எழுப்புனா மம்மி இன்னும் 5 மினிட்ஸ், இன்னும் 5 மினிட்ஸ்னு 1 hour தூங்கிட்டே தான் இருப்பாங்க, எழமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சில பயிற்சிகள் இருக்குது. இங்கே வரும்போது உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுக்கும்போது 1 month அவங்கள ரெகுலராக செய்ய வச்சுட்டா அந்த டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக தெரியுது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதோட ஒர்க்கை அது சின்சியராக பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. அதே தூங்கிட்டு இருந்து இளல இன்னும் தூங்கணுன்ற சொன்ன குழந்தை டைமுக்கு எழுந்து கரெக்டாக என்னென்ன வேலை நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுது, கரெக்டாக படிக்குது, கரெக்டாக சாப்பிடுது, கரெக்டாக உடற்பயிற்சிலாம் பண்ணுது. ஆனால் 1 month அவங்க ரெகுலராக அதை கவனித்து ட்ரெயின் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்குது. இன்னொரு விஷயம், மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, அடுத்த மாதம் எக்ஸாம்னா இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்க்கு வருது, அப்போ இந்த 1 monthலேயே ஞாபக சக்தி வந்துடுமா? வராது. உங்கள் குழந்தைகிட்ட எப்போ இந்த குறைகள் இருக்கோ அப்போவே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. புரியுறதா? அது கரெக்ட் பண்ணுறதுக்கு சிலருக்கு 6 மாதம் ஆகும் தேவைப்படும், சிலருக்கு 1 வருடம் கூட தேவைப்படும். சில குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும், வீக்னஸ் இருக்கும். அப்போது சில வருடங்கள் கூட 1 or 2 years கூட அவங்க ஹெல்த்தியாக மாறுறதுக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைகிட்ட இந்த வித்தியாசங்கள், குறைபாடுகள் இருக்கா, தொடர்பு கொள்ளுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் வயதானவங்களோ சின்ன குழந்தைகளோ ஞாபக சக்தி பிரச்சனை இருந்தால் தொடர்பு கொள்ளுக்க பலனடையலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டேல நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய சுய அக்கறை செயல்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம் இல்லையா, இதை வந்து நான் 1 நாள் தான் செய்வேன், 2 நாள் தான் செய்வேன் அப்படின்னு பார்க்காம ஒவ்வொரு நாளும் இதை நான் ரொட்டீனா செய்யறதுக்கு நான் வந்து என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாத்திலையும் நான் வந்து எனக்கான சுய அக்கறையை நான் என் மீது செலுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற முடிவை ஒவ்வொரு நாளும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கேட்டோம், இன்னைக்கு இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே எனக்கு கேட்டோம், இன்னைக்கு மட்டும் செஞ்சோம், 2 நாள் செஞ்சோம், 3 நாள் செஞ்சோம்னா இதுல எந்த ஒரு மாற்றமும் பலனும் இருக்குமான்னு கிடைக்காது. இருக்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் சுய அக்கறை செயல்கள், இந்த சுய அக்கறை செயல்கள் எதுவா மாறிடக்கூடாதுன்னா சுய நலமாக மாறிவிடக்கூடாது. ரெண்டிற்குமான வேறுபாடு என்ன பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். பல நேரங்கள்ல எனக்கு வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு தியாகம் செய்வது என்ன ஆயிருதுன்னா நம் மீது காட்ட வேண்டிய சுய அக்கறை செயல்களை கொன்றொழித்து விடுகிறது. சில நேரங்கள்ல இது எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு நாம் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய சுயநலத்தை என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அப்ப இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நூலளவு வித்தியாசத்தை கண்டுணர்ந்து அதை சரிவர கையாளுகின்ற பொழுது நம்மால் சுய அக்கறையோடு வாழ முடியும். அந்த சுய அக்கறை நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். கடவுளுக்கு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். நித்திய பிரகாஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மகள் ஆண்டனி மார்சின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
ஜோஃப்ரிட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அம்மாச்சிகள், பெல்லா, ராணி, பாட்டி, கிரேசி, சித்தப்பா, சித்தி, ஜெஸ்வின், ஜெஸ்விகா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மகள் ஆண்டனி மார்சின் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அமலா அகஸ்டினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ரதீஷ் குமார், அம்மா விண்ணரசி, தாத்தா அமல்ராஜ், பாட்டி திரேசா, பெரியம்மா கேத்ரின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:5. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, நம்மை நாமே அன்பு செய்வோம், நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.